ஹாய் மக்களே! ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டேன் நான். ஸோ இந்த வீக்குக்கான தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து தக்காளி, வெங்காயம், ஒரு 5 வகையான காய். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக ஓட்டணும், இடையில போகவே முடியாது. ஸோ இஞ்சி, லெமனு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நான் ஒரே டப்பாவில் தான் போடுவேன். ஏன்னா அவ்வளோ 1 வீக்கில் வந்து இதாகாதுன்னு சொல்லிட்டு ஒரே டப்பாவில் போட்டுருவேன். 2 டப்பாவில் போட்டால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரே டப்பாவில் கொஞ்சம் பாதி கருவேப்பிலையும் பாதி கொத்தமல்லியோன்ட்டு வெளியே வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டேன். ஃபுல்லாக வராண்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வெளியே வாசல் போய்ட்டு கோலம் போட்டேன். அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு இன்றைக்கி வந்து பூஜை சாமான் விளக்கணும். ஸோ அதனாலே வந்துட்டு ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருக்குது. என் பொண்ணாக அவள் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாள். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாக செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணணும், கோலம் போட்டதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செல்ஃபு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், விளக்கு சாமான் விளக்கணும், படத்தெல்லாம் துடைச்சிட்டு மறுபடியும் குங்குமம் மஞ்சள் வைக்கணும். ஸோ இன்றைக்கி நான் போன செவ்வாய் தான் வந்து பிரம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக. முன்னாடிலாம் வந்து நான் 15 டேஸ் ஒன்ஸ் தான் நான் விளக்கு சாமான் விளக்குவேன். ஸோ இப்போ வந்து இந்த பூஜை பண்ணுறதுனால வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங் வந்து இது ஒரு ஸ்மெல்லுக்காக ஒரு லிக்யூடு விற்கிது. ஸோ அந்த லிக்யூடை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஊற்றி க்ளீன் பண்ணால் ஸ்மெல் இருக்கும் சாமி படத்தாண்ட அப்படின்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன். சாமி படம்லாம் துடைச்சி குங்குமம் மஞ்சள் வச்சு அப்படியே அடுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட நிறைய படம்லாம் இல்லை, கொஞ்சம் படம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் வீட்டிலலாம் நிறைய படம் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்குலாம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னே தெரியல. இப்போ பூஜை சாமான் விளக்குறதுனால கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறணும் அப்படின்றதுக்காக சாமான்லாம் விளக்கிட்டு இருந்தேன். நான் மார்னிங் விளக்காமே போயிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு விளக்கிட்டு கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் சாமி சாமாவே விளக்கணும். நான் சாமி சாமான் வந்து சிங்கில் போட மாட்டேன். ஸோ ஓரமாக வச்சுட்டு தான் விளக்குவேன். ஏன்னா அதில் தான் நம்ம எச்சி பாத்திரம்லாம் போட்டு விளக்குறோம். ஸோ அதனால் தனியாக வச்சுட்டு விளக்கிட்டு இருந்தேன். அடுப்பு மேலே கோலம் போட்டதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுப்பை கழுவி விடணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து பூஜை சாமான் விளக்குறப்ப ஃபஸ்ட்டு புளி போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீத்தாம்பரி உடனே புளி போட்டு கழுவிட்டு பீத்தாம்பரி பவுட்ரு இருக்குல்ல, ஸோ அதை போட்டு நல்லா நார் வச்சு தேய்ப்பேன் நான். இதுக்குன்னு தனியாக தான் நான் நார் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா அதை தூக்கி போட்டுருவேன். நம்ம இந்த பாத்திரம் விளக்குற நாரெல்லாம் நான் போட மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இது கூட அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் எனக்கு அதில் தேய்ச்சா போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் இதில் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா பூஜை சாமான் விளக்கிட்டு அதை தொடச்சிட்டு தான் குங்குமம் மஞ்சள் வைப்பேன். முன்னாடிலாம் அப்படியே ஈரத்தோடையே நான் குங்குமம் மஞ்சள் வச்சனால இந்த பூஜை சாமான் வந்து சீக்கிரமாகவே கருப்பாயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குங்குமம் மஞ்சள் வச்சேன். குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்கு முன்னாடி குங்குமத்தில் வந்து மஞ்சளில் வந்து நான் பன்னீரும் ஜவ்வாது கலந்து வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பூஜை சாமான் மேலே அப்படின்றதுக்காக அது கலந்துட்டு தான் பன்னீரில் தான் கலந்துட்டு குங்குமம் மஞ்சள் வச்சேனே நான். ஸோ இப்படி தான் காமாட்சி விளக்கில் நான் குங்குமம் மஞ்சள் வைப்பேன். சில பேர் வந்து டிசைனாக வைப்பாங்க. பட் எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் இந்த மாதிரி வைக்க கற்றுக்கிட்டேன் நான். ஸோ இது வந்து இந்த பிள்ளையார் வந்து எங்கள் மாமியார் வீட்டு வழக்கப்படி 2 பிள்ளையார் வைப்பாங்க. ஸோ அதனால் 2 பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். பிள்ளையார் தான் நிறையவே இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 4-5 இருக்கும். பிள்ளையார் சாமியே நிறையா இருக்கும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி சாமான்லாம் எடுத்து வச்சிட்டேன். கீழே ஒரு விளக்கு, நடுவில் ஒரு விளக்கு, மேலே ஒரு விளக்கு, 3 விளக்கு மொத்தம். அப்புறம் வந்து 5 பிரம்ம பூஜை விளக்கு ஏற்றுவேன். வெளியே வாசலில் 2 விளக்கு ஏற்றுவேன். ஸோ இவ்வளோ தான். இந்த சாமான் விளக்குறதுக்கே எனக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இந்த வேலையை முடித்தோடனே வீடெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டேன். சுத்தமாக தொடச்சிட்டேன் நான். கிச்சனை ஃபுல்லாக பூஜை சாமான் விளக்குன இடத்துல ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன். இது அடுப்பு, சிங்க்கெல்லாம் நான் டெய்லியுமே நார் போட்டு தேய்ச்சிருவேன். விளக்கேற்றிட்டேன். காலையிலேயே வந்து அதை வெளியே 2 விளக்கு, உள்ளே 5 விளக்கு, அப்புறம் 3 லைன் விளக்கு. ஸோ விளக்கேற்றிட்டேன். காலையிலேயும் நெய் போட்டிருக்கனால விளக்கு வந்து ரொம்ப மெலிசாக எரியுது. எண்ணெய் ஊற்றாமல் நெய் ஊற்றிட்டேன் 3 விளக்குலேயும். பிரம்ம பூஜையில் மட்டும் இது பண்ணேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது வந்து சுடுதண்ணி கரிஞ்சீரக தண்ணி கொதிக்குது ஹஸ்பண்ட்காக. சாப்பாடு வந்து இன்னும் கொதிச்சிட்ருக்கு. தயிர் வந்து நாங்கள் தாளித்து கிளறல, அப்படியே தான் கிளறியிருக்கேன். ஏன்னா தாளித்து கிளறுனா என் ஹஸ்பண்ட் பிடிக்காதுன்றதுனால அப்படியே
தயிர் போட்டு நல்லா மசிச்சுட்டு சாப்பாடு வந்து கிளறிட்டேன். சாப்பாடு கட்டி வச்சுட்டேன். எனக்கு கிளம்பிட்டுருக்கேன் ஆஃபீஸ்க்கு. பாப்பா எடுத்துன்னு போயிட்டு மாமியார் வீட்டில் விட்டுட்டு நான் அப்புறம் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் கிளம்பிட்டுருக்கேன். பாப்பா வேறு என்னம்மா பண்ணுறேன் நான் கிளம்பி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அவள் வந்து வீடியோவில் வந்து மூஞ்சி காமிச்சிட்டு இருந்தா. வீடை பூட்டிட்டு வெளியே போனால் எனக்கு முன்னாடி பாப்பா ஏறி வண்டியில் உட்காந்துட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.